அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சினிமா நடிகர், அந்த புகழ் வெளிச்சம், மக்களுக்கு சினிமா நடிகரின் மீது இருக்கக்கூடிய மோகம், இது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த கட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக இதுவரைக்கும் யாரும் நியமிக்கப்படலை. முக்கிய தலைவர்களாக இந்த பரந்தூர் விமான நிலையம், அதில் ஒரு 13 கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த கிராம மக்களோட நிலங்கள், உடைமைகள் எல்லாம் பறிபோக போகுது. அதை குறித்து எந்த பேசுபொருளும் இல்லாமல் விஜய் வர்றார். என்ன பேசிடுவார்? இல்ல, விஜய் வர்றதுனால அந்த பரந்தூர் மக்களின் கோரிக்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைப்பது அப்படிங்கிற பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் தானே. இப்போ ரெண்டுக்குமான, சென்னைக்கு தண்ணி வரணும்னாலும் சரி, தண்ணி வந்து வெளியேறணும்னாலும் சரி, பரந்தூர் முக்கியம். காலையில இருந்து நியூஸ் சேனல்ல லைவ்ல என்ன போடுதுன்னா, வந்துகிட்டு இருக்கிறாரு, வரப்போறாரு, அதனால மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் தான் பேசுபொருள். அந்த சீரியஸான அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அது எதுவும் இப்போ ஸ்டெர்லைட்னால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து அங்கே போராடினாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்போ அதுலலாம் என்ன பேசு பொருளானுச்சு, இதுல என்ன பேசு பொருளாக? இவர்களோட நோக்கம் அது கிடையாது. வளர்ச்சியின் குறியீடுக்கு முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் அந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி தர்றதுக்கு இங்கே உள்ள ஒரு லிபரல் லெஃப்ட் ஃபோர்ஸஸை தன்னகத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த கருத்துருவாக்க தளங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நகர்மயம் வந்து சாதியை ஒழிச்சிரும், அப்படிலாம் ஒழிச்சதுக்கான இந்தியா முழுக்க எதுவும் கிடையாது. ஒரு தனித்தன்மையான, அவரை அரிதா பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு சினிமா நடிகர், அந்த இடம் தான் இருக்கே தவிர ஒரு அரசியல்வாதியின் இடம் விஜய்க்கு இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம பரந்தூர் வந்து இயற்கை வள கனிம வள கொள்ளை தான். அது இது ஜகவர் வழி கொல்லப்பட்டதும் கனிம வள கொள்ளை தான். கொல்லப்பட்டது இல்லை காவல்துறை வந்து விபத்துன்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்ன்றது இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இவங்க அரசியல் இயக்கங்களோட இல்லை. அப்போ சுற்றுச்சூழல் விஷயங்களையும் ரைட் விங் லெஃப்ட் விங்லாம் இருக்கிறாங்க. அப்போ சுற்றுச்சூழல் விஷயங்களில் எல்லாமே உன்னோட பிரச்சனை தான், மரம் நட்டா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், இந்த அளவில் ஆர்குமெண்ட்ஸ் இருந்து அவ்வளோதான் இருக்கு. ரொம்ப தட்டையான வாதம்னு சொல்றீங்க நீங்க. அது ரொம்ப தட்டையான வாதம், அது ஃபார் ரைட் விங் வாதம். ஓகே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. பொங்கலுக்கு பிறகு சந்திக்கிற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடிப்படையில் ரீசனாக நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரந்தூரை நோக்கி பனையூரிலிருந்து விஜய் அவர்கள் போயிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர் களத்துக்கே வரலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவர் எதையும் பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் பொறுமையாக கவனிக்கிறாருன்னு ஒரு பேச்சும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு மக்கள் சந்திக்க போயிட்டு இருக்கிறாரு. இந்நேரம் நம்ம பேசிட்டு மக்கள் சந்திச்சு முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்திப்பை விஜய் முன்னெடுப்பதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புலேருந்து காவல்துறை கடுமையான கெடுபிடிகள் போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. வர்றவங்கள்ட்டலாம் அடையாள அட்டை கேட்குறாங்கன்னு காவல்துறை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சினாரியோவை? ஒரு களச்சேற்பாட்டாளராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ விஜய் முதல் மாநாட்டுக்கு பிறகு களத்திற்கு வரதுன்றது வந்து, களம்னா இந்த தமிழ்நாட்டு பகுதிகளுக்குள்ளால வரதுன்றது இந்த பரந்தூர் ஒரு மக்களை சந்திக்கிறாரு அப்படின்றதே. அப்போ இதற்கு முன்னாடி பார்த்தா அந்த மாநாட்டில் மட்டும்தான் மக்களை சந்திக்கிற அரசியல் கட்சி தலைவராக. இப்போ விஜய் வருவது குறித்து என்ன திருப்பி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா, திமுக தரப்புல இருந்து விஜய் வந்து மக்களை சந்திக்க மாட்டார். அதாவது இணையத்தரப்பு, திமுகவின் இணையத்தரப்பு வந்து மக்களை சந்திக்க மாட்டார். அவர் வந்து ஒரு போஸ்டர் மட்டும்தான் போட்டுட்டு இருப்பார் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும். அதற்கு மேலே வந்து அவரால் மக்களை சந்திக்க முடியாது. அவர் ஒரு நடிகர், அவரால் வந்து மக்களோட எந்த பிரச்சனைகளையும் முகம் கொடுக்க முடியாது. இப்போ நடிகராக இருந்து ஒரு கட்சியின் தலைவராக இருந்து அதற்கு பிறகு வந்து களத்திற்கு வராரு. வந்ததுக்கு பிறகு அவர் வந்து என்னவா இருப்பாருன்றது அது கேள்வி. அப்போ அதற்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சினிமா நடிகர், அந்த புகழ் வெளிச்சம், மக்களுக்கு சினிமா நடிகரின் மீது இருக்கக்கூடிய மோகம், இது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த கட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக இதுவரைக்கும் யாரும் நியமிக்கப்படலை. முக்கிய தலைவர்களாக, பேச்சாளர் இல்ல, பொருளாளர் இருக்கிறாங்க, பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. இல்ல, அவர்கள் வந்து களத்துல இருக்கணும்ல. ஓகே. எல்லா விஷயத்திற்கும் எல்லா கட்சிக்கும் வந்து தலைவரே தான் வந்து முகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கிய உறுப்பினர்களும் முக்கிய மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பாளர்களும் இல்லை. அவர்கள் இருக்கும்போது இந்த சென்சேஷனல், இன்னைக்கு மீடியா சென்சேஷனல் இருக்குல்ல, இந்த சென்சேஷனல் இருக்காது. அப்போ வந்து அவர்கள் உள்ள வரணும். அந்த இப்போ புசியானந்த்னு சொல்றாங்க, இன்னும் 10 பேர் யாருன்னு கூட தெரியாது. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் பேரை கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ விஜய் ஒரு நடிகர், அவருக்கான ஒரு புகழ் வெளிச்சம், அந்த புகழ் வெளிச்சத்திற்கு மீடியா ஒரு பூஸ்டப் பண்ணுது. அப்போ இந்த இஷ்யூ இருக்குல்ல, பரந்தூர் விமான நிலையம், அதில் ஒரு 13 கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த கிராம மக்களோட நிலங்கள், உடைமைகள் எல்லாம் பறிபோக போகுது.
அதை குறித்து எந்த பேசுபொருளும் இல்லாமல் விஜய் வர்றார், என்ன பேசிடுவார், இல்லை ஓட்டு போயிருமா? அப்போ அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, விவசாய நிலங்கள் பறிபோகுது. இதை குறித்தெல்லாம் பேசுபொருளாகாம விஜய் வருவது குறித்து மட்டுமே திமுக ஊடகங்கள் வந்து ஒரு பேசுபொருளாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றதே பிரச்சனை. இல்லை, விஜய் வர்றதுனால இந்த பரந்தூர் மக்களின் கோரிக்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைப்பது அப்படிங்கிற பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் தானே மக்கள். அது அந்த அளவில் பிளஸ். ஆனால் அந்த இஷ்யூ வந்து என்னவா பேசப்பட போகுது அப்படின்றது கேள்வி. அதற்கு வந்து எஸ்டிபியா இருக்கலாம், இல்லை மற்ற இயக்கங்களா இருக்கலாம், இடதுசாரி இயக்கங்களா இருக்கலாம், மற்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது எந்த தளத்தில் இருக்குது, விஜய் வருது எந்த தளத்தில் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் ஒரு நடிகராக இருந்து இப்போதான் முதலாக வரார். மாநாட்டிற்கு பிறகுன்னு பார்த்தா மக்களை சந்திப்பது வந்து ஒரு கட்சி தலைவராக. அப்போ நீங்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, இது எல்லா பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போதெல்லாம் நிலங்கள் அபகரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிராக மக்கள் போராட்டங்களும் அரசியல் கட்சிகளோடது, அரசியல் இயக்கங்களோட போராட்டங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக தரப்பு என்னவா வைக்குதுன்னா இது வந்து வளர்ச்சியின் குறியீடு, அதனால வந்து இதெல்லாம் எதிர்க்கக்கூடாது. அமைச்சர் இவர் தங்கம் தென்னரசு வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு வளர்ச்சியின் குறியீடு, இதை எதிர்க்கக்கூடாது. அதே மாதிரி திமுக ஊடக தரப்புகள் வந்து என்ன திருப்பின்னு சொல்றாங்க இது வளர்ச்சியின் குறியீடு. அப்ப எது வளர்ச்சின்னு ஒரு கேள்வி இருக்கு. வளர்ச்சி அப்ப 8 வழிச்சாலைக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் கடந்த ஆட்சி எதிர்க்கு பேசினாங்க, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக எதிர்க்கு பேசினாங்க, மீத்தேனு. இப்போ உங்களுக்கு வந்து அது வெறும் ஓட் பேங்காக மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வெறும் ஓட் பேங்க்காக நான் பேசுவேன். ஆளுங்கட்சியாக ஆகும்போது நான் ஆளும் வர்க்கத்தோட எல்லா நலன்களையும் நானும் செய்வேன். அப்போ திமுக தன்னோட சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வையில் அந்த 13 கிராம மக்களில் எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட தலித்துகள், முஸ்லீம்கள், யாரெல்லாம் பறிபோகப்படுது நிலங்கள், அந்த நிலங்களுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது, இதை பற்றிலாம் எந்த கேள்வியுமே இல்லையே. அப்போ அந்த இடத்துல ஏன் விமான நிலையம் வருது, ஏன் வேறு பகுதியிலே இல்லையா நிலம்? அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் இயக்கங்களும் பூவுலகின் நண்பர்கள் மாதிரியான இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீர் தேங்கக்கூடிய இடங்கள் இல்லை, அவ்வளவு ஏரிகள் இருக்குது, கண்மாய்கள் இருக்குது, வயல்வெளி இருக்குது, விவசாய பூமி இருக்குன்றாங்க. ஏற்கனவே சென்னை வந்து ஒரு வறட்சியான பகுதி. வெயில் காலங்களில் வந்து சென்னையில் வந்து தண்ணீர் பஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்னை இன்னொரு பக்கம் வந்து மழை காலங்களில் அதிக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாகவும் சென்னை இருக்கு. இப்போ ரெண்டுக்குமான சென்னைக்கு தண்ணி வரணும்னாலும் சரி, தண்ணி வந்து வெளியேறணும்னாலும் சரி, பரந்தூர் முக்கியம். ஒன்று தண்ணி உள்ளே வரணும், மக்களோட தேவைக்கு தண்ணி வரணும்னாலும் பரந்தூர் தேவை, தண்ணி வெளியேறி பாதுகாப்பு இருக்கணும்னா பரந்தூர் தேவை. இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறதுனால யாருக்கு லாபம்? அப்போ இது இவர்கள் சொல்லக்கூடிய அதானி, அம்பானியோட இல்லை ஸ்பைஸ் ஜெட் மாதிரியான இவர்களோட ஏரோப்ளைன்ஸ் வர்றதுக்காக மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் இன்னைக்கு வராரு, நீங்க கேட்ட கேள்வியில விஜய் வந்து ஒரு நடிகராக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு, ஒரு தலைவராலாம் கட்சியின் தலைவரா இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரால் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, உங்களால ஒரு வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் பேசிட முடியும். இங்கே முதல்வர் ஸ்டாலின் கூட பேசுகிறாங்க, எடப்பாடி பேசுகிறாங்க, ப்ரெஸ் மீட் இருக்குது. இல்லை நார்மலாக ஒரு தனியான ஒரு ஸ்டூடியோவில் இருந்து ஒரு வீடியோவில் இதுதான் இஷ்யூ, இதுதான் பிரச்சனை, இதற்காக மக்களை நிற்கணும் அவரால் பேச முடியும்ல. வீடியோவில் கூட இது வரைக்கும் பேசாமல் ஒரு போஸ்டர் மட்டும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் ட்விட்டரில் வருது. அதை தாண்டி அவர் எந்த இஷ்யூஸுமே அந்த விஷயமே இன்னைக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல் ஏற்படுத்துது இல்ல, அந்த விஷயமே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த விஷயம் இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க பேசப்பட பொருளா மாறுது. இதற்கு முன்னாடி எஸ்டிபி கட்சி போயிருக்கிறீங்க, விசிகா போயிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி போயிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி போயிருக்காங்க. அப்பெல்லாம் அங்க கிடைக்காத ஊடக வெளிச்சம் இன்றைக்கு கிடைக்கிறது. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில விஜயை பார்த்து திமுக கொஞ்சம் பயப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? திமுக பயப்படுறது வேற ஒரு கணக்கு. ஆனா ஊடக வெளிச்சம் ஏன் கிடைக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. விஜய் ஒரு மாஸ் நடிகர் தமிழ்நாட்டில், அவர் போனா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வரும், தங்களோட டிஆர்பி ரேட்டிங் ஏறும். இது மட்டும்தானே இதுவா இருக்கே தவிர பரந்தூர் விமான நிலையம் அதை ஒற்றி ஒரு 13 கிராமங்களுக்கு மேல பாதிக்கப்படுது. இது பேசுபொருள். எடுத்துட்டு போங்க. விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்துகிட்டே இருக்கிறாரு. காலையில இருந்து நியூஸ் சேனல்ல லைவ்ல என்ன போடுதுன்னா வந்துகிட்டு இருக்கிறாரு, வரப்போறாரு, அதனால மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் தான் பேசுபொருள். அந்த சீரியஸான அந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அது எதுவும் இப்போ ஸ்டெர்லைட்னால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து அங்கே போராடினாங்க, சுட்டுக்கொல்லப்பட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. மீத்தேனா இருக்கலாம், இந்த மாதிரி தமிழ்நாடு அணுகுலையா இருக்கலாம், அணுகுலையா இருக்கலாம், அப்ப அதுல எல்லாம் என்ன பேசுபொருளானுச்சு, இதுல என்ன பேசுபொருளாகுது? அரிட்டாப்பட்டி கூட. ஆமா, இப்ப இதுல என்ன பேசுபொருளாகுன்னா திமுக இணையதரப்புகள் வந்து இது வளர்ச்சி, அதனால நீங்க வந்து இதை எதிர்க்காதீங்க. அப்ப 8 வழிச்சாலையும் வளர்ச்சின்னு அக்செப்ட் பண்ணிடலாமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுவும் வளர்ச்சினா 8 வழிச்சாலையும் வளர்ச்சி, தமிழ்நாடு நகர்மயமாக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர்களோட சமூக நீதி உருட்டுல நகர்மயம் தான் சாதியை ஒழிக்கும்னு ஒரு பக்கம் கருத்தியல் அளவுல வந்து இவர்கள் வந்து ஒரு விவாதத்தை வைப்பாங்க. நகர்மயம் ஆயிடுச்சுன்னா சாதி ஒழிஞ்சிரும். இந்தியாவில் நகர்மயமாக்கின பாம்பேல சாதி ஒழிஞ்சிருச்சா? அதிக டென்சிட்டி இருக்கிற, இல்லை பெங்களூர்ல ஒழிஞ்சிருச்சா, இல்லை டெல்லியில ஒழிஞ்சிருச்சா?
அவங்க ஒரு கான்செப்ட் இல்ல ஒப்பீட்டளவுல கிராம பகுதிகள் நகரப்பகுதிகளில் ஓரளவு குறைஞ்சிருக்குது இல்ல, என்ன சாதின்னு கேட்க தயங்குறாங்கல்ல. சென்னையில ஒரு சென்னை சிட்டிக்குள்ள தயங்குறாங்கல்ல. ஒப்பீட்டளவுல அது குறைஞ்சிருக்கு. அதற்காக நகர்மயம் முழுவதும் சரி அப்படி சொல்லல. அப்படி நம்மளால வாதத்தை ஆர்கியூமெண்ட்டை வைக்கும்போது நகர்மயம் ஆகிறதன் வழியாக அப்ப ஒரு வளர்ச்சியின் குறியீட்டிற்கு ஒரு நகர்மயத்தை பயன்படுத்திக்கிறாங்க, இந்த ஆர்கியூமெண்ட்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. இவரோட நோக்கம் சாதி ஒழிப்பா அப்படின்னு கேட்கறது அதுல ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இவர்களோட நோக்கம் அது கிடையாது. வளர்ச்சியின் குறியீடுக்கு முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் அந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி தர்றதுக்கு இங்க உள்ள ஒரு லிபரல் லெஃப்ட் ஃபோர்ஸஸை தன்னகத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த கருத்துருவாக்க தளங்களை பயன்படுத்திக்கிறாங்க. நகர்மயம் வந்து சாதியை ஒழிச்சிரும் அப்படிலாம் ஒழிச்சதுக்கான இந்தியா முழுக்க எதுவும் கிடையாது. அப்ப இந்தியாவில் மதவாதம் பெருகி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன, இந்துத்துவ மதவாதம் வந்து அதிகபட்ச பாசிசம்னு சொல்லக்கூடிய சூழல்ல இருக்கு. சரி, இந்த பக்கம் விஜய்க்கு வருவோம். இப்போ விஜய் மாதிரியான ஒரு பாப்புலிஸ்டான தரப்பு வந்து வரதுனால என்ன ப்ராஃபிட்? ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. அப்போ அந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இடதுசாரி இயக்கங்களோ எஸ்டிபியோ இல்லை மற்ற கட்சிகள் தலித் இயக்கங்களோ இல்லை மற்ற ஜனநாயக தரப்புகளோ வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸை நோக்கி விவாதத்தை ஊடகங்கள் நகர்த்துவதே கிடையாது. விஜய் வராரு, திமுகவுக்கு வந்து ஓட்டு போயிடும், அது மட்டும்தான் திமுகவோட நோக்கம். ஓகே, இது விஜய்க்கு பிளஸ்ஸா மைனஸா? ஒரு கட்சிக்காரர் தான் நீங்க, பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் தரப்புக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ இது எப்படிப்பட்ட ஒரு டாக்கா மாறும்? விஜய்க்கு இது பிளஸ்ஸா இல்லைன்னா விஜய் திருப்பி இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் அவருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்குல்ல, நடிகர் அவரை இன்னைக்குமே பார்க்க முடியாது. இப்போ அஜித்துக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்குது, கார் ரேஸ் ஓட்டிட்டாருன்னா அஜித்தை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு தனித்தன்மையான அவரை அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு சினிமா நடிகரை, அந்த இடம் தான் இருக்கே தவிர ஒரு அரசியல்வாதியின் இடம் விஜய்க்கு இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அவர் வந்து ஒரு நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார். அதே மாதிரி தான் அஜித்துக்கு இருக்கிறது. ஒரு நடிகருக்கான ஒரு தன்மை இருக்கே தவிர அரசியல்வாதிக்கான தன்மைன்னு ஒரு வேணும் இல்லை. அதனாலதான் நான் முன்னாடி பேசும்போதே சொன்னேன், விஜய் இல்லாம முக்கிய பொறுப்பாளர்கள் போய் களத்துல செயல்பட்டு இருக்கணும், அவர்கள் பேசியிருக்கணும், அந்த கட்சிக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அப்ப அது இல்லை, அது வெறும் அந்த நடிகரை சார்ந்து இருக்கு. அவர் இந்த மார்ச் மாதம் ஏதோ வந்து தமிழ்நாடு முழுக்க பேரணி பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்னென்ன கெடுபிடி போட போகுதுன்னு தெரியல. இப்பவே வந்து வரதுக்கு வந்து மண்டபத்துக்கு தங்குங்க, இத்தனை 13 ஆதார அட்டை கொடுத்தாதான் அங்கே போய் இல்லை. ஏன் இவ்வளவு கெடுபிடிகள் நீங்க நினைக்கிறீங்க தோழர்? எதுக்காக இவ்வளவு கெடுபிடிகள் பண்ணணும் விஜயோட வருகைக்கு? அவங்க ஆளும் அரசு ஒரு பக்கம் பதட்டப்படுது, திமுக தரப்பு. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமா இருக்கலாம், இல்லை கூட்டத்து நெரிசல்ல வந்து மக்கள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட் அது. ஆனா அது மட்டும் ஏற்கிறீங்களா? நான் சொல்றேன், காவல்துறை நான் ஏற்கல, காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட் அது. நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்ல. ஒரு பக்கம் அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை செட் பண்றாங்க, அதை நம்மளை ஏற்க வைக்கிறாங்க, நார்மலைஸ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது தாவேக்கா தான் இதை வந்து பார்க்கணும், கவனிக்கணும். இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க, ரூலிங் டிஎம்கே கவர்மெண்ட் இப்படி ஒன்று வைக்குது, இணையத்தில் வந்து அந்த கட்சிக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நடிகர்ன்ற அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியே வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா மாறும்போது அந்த கட்சியின் நபர்களும் வந்து ஒரு ஃபேன் பேஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சருக்கு வரணும். அவங்க இன்னும் ஃபேனாக தான் இருக்கிறாங்களே தவிர அவர் ஒரு லீடரெல்லாம் இன்னும் பார்க்கல, லீடராகவும் மக்களும் பார்க்கல. விஜய் லீடரா பார்க்கும்போது நாமும் வந்து நடவடிக்கையில் தொடர்ச்சியா அவர் இந்த மாதிரி பயணம் பண்ணணுன்றதா உங்களோட கோரிக்கையா இருக்கு இல்லையா? தொடர்ச்சி அவரும் பயணம் பண்ணணும், அந்த கட்சியில் உள்ள ஆட்களும் வந்து தலைவர்களா அவர்கள் யாரை நியமிக்கிறாங்களோ அவங்களும் போய் பேசணும். அப்பதான் அந்த கட்சி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரியும். அந்த கட்சி என்னென்ன பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்றாங்க. சாதி ஒழிப்பு அவ்வளோ தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள் தான். எல்லா இயக்கங்களும், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும் பேசுபொருள். அந்த கட்சி நிலைப்பாடு என்ன? இல்லை அவங்க தொடர்ந்து பேசுறது என்ன? அதன் வழியா மக்களை ஏற்பு என்ன? சரி, தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ படுகொலை நடந்திருக்கு, சாதிய படுகொலைகள், தலித். இப்போ பெரம்பலூர்ல வந்து ஒரு காவல்துறை அதிகாரியின் முன்னாடியே வந்து கழுத்தறுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நிலைப்பாடு? ஒரு கேள்வியும் இல்லை. இப்போ வேலூர்ல ராணிப்பேட்டை கிட்ட நடந்திருக்கு ஒரு இஷ்யூ. தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு தலித் படுகொலை நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ மதுரையில் அவ்வளோ பிரச்சனையாக போகக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்காவின் பிரச்சனையில் வந்து தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? அங்கே வந்து நின்னாங்களா? அப்போ எதுலேயும் நான் கொஸ்டினும் இல்லை, நான் வந்து என்னோட ஃபேன் அந்த தனித்தன்மையை மட்டும் நான் வச்சுக்குவேன், நான் தலைவரெல்லாம் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன்ற நல்லா இருக்குல்ல, அது வந்து டேஞ்சர். மற்றபடி மீடியா வெளிச்சம் காட்டுறதுன்றது வந்து தன்னோட டிஆர்பிக்கும் அங்கே ஒரு மக்கள் திருப்பி விஜய் வராருன்னா வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் எஸ்டிபிஐ சபை அறிக்கை கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். இன்றைக்கு அது பேசுகிற பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு போராளியாக,
ஒரு ஆக்டிவிஸ்டாக அறியப்படக்கூடிய ஜபகர் அலி அப்படிங்கிறவரை வாகனம் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியானது. அதன் தொடர்ச்சியாக பல பேர் பேசி இப்போ அந்த சில பேர் கைது பண்ணியிருக்கிறதாகவும் செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயற்கை வளக்கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு நபர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார், எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம பரந்தூர் வந்து இயற்கை வள கனிம வள கொள்ளை தான் அது. இது ஜகவர் அலி கொல்லப்பட்டதும் கனிம வள கொள்ளை தான். கொல்லப்பட்டது இல்லை காவல்துறை வந்து விபத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுமே இந்த நிலம் சம்மந்தப்பட்டது. பரந்தூரும் இந்த நிலம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ இருக்கக்கூடிய புதுக்கோட்டை இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது. அப்போ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகுது. அப்போ அண்ணா திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 10/9/2022 வந்து கரூர் குப்பத்தை சேர்ந்த ஜெகநாதன் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஈரோடு சென்னிமலை தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் 2022 வந்து மணி டிம்பர் லாட்ரி ஏற்றி வந்து படுகொலை. அப்புறம் 12/5/2024 வந்து திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில வந்து வெண்கலப்பாளையம் நடராஜன் மீது கொலை முயற்சி. அதுக்கப்புறம் வந்து கச்சைக்கட்டியில வந்து ஞானசேகரன்றவரை வந்து தாக்குதல், கொலைவெறி தாக்குதல். அப்புறம் 17/1/2025 வந்து இவர் நம்ம ஜகவர் அலி வந்து படுகொலை செய்யப்படுறார். அப்போ கொலைவெறி தாக்குதல், படுகொலை, கொலை முயற்சி, இப்போ மூணுமே இது எல்லாமே இப்போ நான் சொன்ன பேர்கள் எல்லாருமே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான். இதை வந்து முகிலனோட அவரோட ஸ்டேட்மெண்ட். எஸ். அப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 வழிச்சாலையாக இருக்கலாம், மீத்தேனாக இருக்கலாம், இப்போ பரந்தூராக இருக்கலாம். அப்போ தொடர்ந்து நகர்மயமாக்கலோட சூழல்ல இது நடக்குமா அப்படின்னு நார்மலைஸ் பண்ணக்கூடிய திமுக வாதங்கள் இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சியின் குறியீட்டுக்குள்ளால இருக்கு. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இதுவாகணும்னா சில இழப்புகளை வந்து இதற்கு முன்னாடி கூட ஒரு விஏஓவை கொலை பண்ணாங்க. இதே போல வந்து ஒரு தட்டி கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக விஏஓவை கொலை பண்ணாங்க. தொடர்ந்து மணல் திருட்டு, மணல்ல வந்து எப்படி வந்து சட்டத்துக்கு அப்புறமா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி வெளியாகிட்டு இருக்குது. இந்த கனிம வளங்களை பாதுகாக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஏன் அரசு வந்து ரொம்ப உதாசீனமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கனிம வள பாதுகாப்பில் வந்து இயக்கங்கள் எத்தனை வலுவாக இருக்குது, அரசியல் இயக்கங்கள். இப்போ பூலகின் நண்பர்களை தாண்டி தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்ன்றது இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ஜவஹர் அலியார் வந்து முன்னாடி அதிமுகவில் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் தான். இப்போ நம்ம முன்னாடி சென்னிமலையாக இருக்கலாம், அந்த சொன்ன தமிழ்ச்செல்வனாக இருக்கலாம், இவ்வளோ பேர் வந்து இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இவங்க அரசியல் இயக்கங்களோட இல்லை. இப்போ அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து சட்ட போராட்டங்கள் தான் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பிரச்சாரப்படுத்துகிறாங்க, அதன் வழியாக அவர்களோட பாதுகாப்புக்கு காவல்துறை தான் வந்து பொறுப்பாக பொறுப்பு. ஏன்னா அவங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க, அந்த அதிகார கொடுக்குறாங்க. நம்ம போகும்போது 2 பேர் கையை வச்சா கூட சும்மா அப்படி மேலே அடிச்சா கூட அதுவும் தாக்குதல் தானே. எஸ். அப்போ கொலை முயற்சி தான் அதுவும் கிட்டத்தட்ட. அப்போ கொலை நடந்திருக்குது, கொலை முயற்சியும் நடக்குது. அப்போ இவர்களோட பாதுகாப்பு என்ன? அப்போ நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுக்குறேன், இல்லை காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறேன், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பாதுகாப்பு காவல்துறை தான். இன்னொன்று அரசியல் இயக்கங்களாக இருக்க போது அது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருக்குது, அதோட பாதுகாப்பு, அதோட இயங்கு முறை என்பது வேறு. அப்போ இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்ஸ் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது, அதில் மில்லியன் ட்ரில்லியன் டாலர் வந்து பணம் புழங்குது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, இம்போர்ட் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இதில் வந்து நம்ம எந்த விதத்தில் யாரை எந்த இடத்துல முறைப்படுத்த வேண்டியது இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அந்த இடத்துல அரசியல் இயக்கங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் விஷயங்கள்ன்றது இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுபொருள் தான். இன்னைக்கு குளோபல் வார்மிங் இல்லை, குளோபல் பாயிலிங். அது வார்மிங்லேருந்து பாயிலிங் போயிடுச்சு. அப்போ உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் இது ஒரு பிரச்சனை. இதற்காக தீசஸ் இருக்குது, இதற்காக பேப்பர்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னலி சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூனிவர்சிட்டிஸில். இன்டர்நேஷ்னலி இதற்கப்புறம் மூமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ சுற்றுச்சூழல் விஷயம்ன்றது கடந்த 30 வருடங்களில் ஒரு உலகம் முழுக்கவே பேசுபொருளான விஷயம். இதில் வந்து கம்பெனிஸ் வந்து இப்போ நேற்று நடந்த இந்து லிட்டரரி ஃபெஸ்டிவலில் கூட பீட்டர் ஃப்ராங்க்லின்ற ஒரு நபர் வந்து, அவர் ரைட்டரு, சில்க் ரூட் குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய புத்தகத்தை வைத்து ஆய்வை வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ அதில் வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த இஷ்யூ வந்து பெரிய விஷயம். நாம் இந்த உலகம் வாழ தகுந்ததான உலகமா, நாம் வாழலாமா, நம்மளால் வாழ முடியுமா? அப்போ சுற்றுச்சூழல் விஷயங்களையும் ரைட் விங் லெஃப்ட் விங்லாம் இருக்கிறாங்க. அப்போ சுற்றுச்சூழல் விஷயங்களில் எல்லாமே உன்னோட பிரச்சனை தான், மரம் நட்டால் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், நீங்களாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இப்போ நீங்கள் அப்துல் கலாம் எல்லாம் கிட்டத்தட்ட சுற்றுச்சூழல் விஷயங்களோ ரைட் விங் தான் சொல்ல முடியும். அப்துல் கலாமோ இல்லை விவேக்கோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து மரம், அது வந்து எப்படி சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மரம் நடுவதனால் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இண்டிவிஜுவலாக மரம் நடுவது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் அந்த சுற்றுச்சூழல் அழிக்கப்படுவதற்கான காரணம் கார்ப்பரேட்டுகள், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்.
அவர்களை நோக்கி எதிர்கேள்வியை வைக்காம எல்லாமே உன்னுடைய இண்டிவிஜுவலான குற்ற உணர்வு நீ தான் காட்டளிச்ச, நான் அருளோ அஸ்வத்தும் தான் காட்டளிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஆர்கியூமெண்ட். அது வந்து ஒரு ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸுக்கும் அவர்களுக்கு தான் வந்து உதவுது, கார்பரேட்ஸுக்கு உதவுது. அப்போ நீங்கள் சுற்றுச்சூழல் இப்போ மீத்தேனோட பிரச்சனை வந்து அந்த கம்பெனியோட பிரச்சனை. பல நாடுகளில் புரட்சியே நடந்திருக்கு. கொக்கோ கோலாவுக்கு எதிராகவும் சரி, பல கம்பெனிஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது, பெப்சிக்கு எதிராகவும் சரி. அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு எதிராக பேச விடுறதுக்கு ஒரு இயக்கங்கள் வேணும். இப்போ நம்ம சென்னையில் வந்து அந்த பக்கம் வந்து வடசென்னை முழுக்க அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் காற்று மாசு நடந்துகிட்டு இருக்கு. அது வாழ தகுதியே இல்லாத ஒரு என்னமோ கிட்டத்தட்ட ஒரு பிளாக் லேண்ட் மாதிரி ஒரு மாதிரி கொடூரமா சுவாசிக்கவே முடியல சொல்றாங்க. நான் போகும்போது இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்படுத்தி தெரியுங்களா, அப்போ போய் சுவாசிக்கவே முடியல அங்க நம்மளால கொஞ்ச நேரம் கூட. அப்ப நீங்க இதற்கு எதிராக மக்களை பேச விடுவதற்கு இயக்கங்கள் வேணும். அரசியல் கட்சிகளோட லிமிடேஷன்ஸ் ஒண்ணு, அரசியல் அந்த கட்சிகளோட லிமிடேஷன் தாண்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். இந்த இண்டிவிஜுவல்ஸ்னால அவர்களோட இண்டிவிஜுவல்ஸோட தியாகம், அவர்களோட உயிர் பலி, இது எல்லாத்தையும் நாம் மதிக்கணும். ஆனால் அந்த இண்டிவிஜுவல்ஸ்னால எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் லா கோர்ட்டுக்கு போடலாம், கேஸ் போடலாம், அதை தாண்டி அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ மக்கள் இயக்கமாக இதை மக்கள் பிரச்சாரமாக இதை மாற்றணும். இதோட பிரச்சனை என்ன, இது வந்து இலக்கிய ரீதியாகவும் சரி, அரசியல் கட்டுரைகள் வழியாகவும் சரி, அரசியல் இயக்கங்கள் வழியாகவும் சரி, பல்வேறு வகையில் இந்த சுற்றுச்சூழல் விஷயங்கள் கவனப்படுத்தப்படணும். அது எதுவுமே கவனப்படுத்தப்படாமல் இண்டிவிஜுவல்ஸாக மரம் நடுங்க, இல்லைன்னா வந்து பறவைகளுக்கு தண்ணி வைங்க, இந்த அளவில் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்து அவ்வளோதான் இருக்கு. ரொம்ப தட்டையான வாதம்னு சொல்றீங்க நீங்க. அது ரொம்ப தட்டையான வாதம், அது ஃபார் ரைட் விங் வாதம். ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்கள் அந்த கார்பரேட்ஸ்க்கு எதிராக நம்ம பேசுறதுக்கு, கம்பெனிஸ்க்கு எதிராக பேசுறதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸை வந்து உருவாக்கணும், அரசியல் பிரச்சாரங்களை உருவாக்கணும், இலக்கியங்களை உருவாக்கணும். கடந்த 30-40 வருஷம் உலகமே வாழ தகுந்ததா தகுதி இல்லாததா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த பெரிய கேள்விக்கு முன்னாடி நம்ம என்னவா இருக்கிறோன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த உலகம் இருக்குமா, குளோபல் வார்மிங்கா, பாயிலிங்கா, அண்டார்டிகா உருகிட்டு இருக்குது, இது எல்லாம் இருக்குல்ல. அப்போ இதில் வந்து நாம் என்னவா இருக்க போகிறோம் தமிழ்நாட்டு. இதில் வந்து இவர்கள் வந்து நம்ம பிழைப்புவாதிகள்னு சொல்கிறதுக்கு வந்து திமுகவோ, இந்த தரப்பு ரூலிங் கிளாஸ் தரப்பு காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ, இந்த தரப்புகள் என்ன ஆர்கியூமெண்ட்ஸை வைக்கிறாங்க, விவாதத்தை வைக்கிறாங்கன்னு கேள்வினா ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு இந்த தேர்தலில் வரக்கூடிய 2026 ஓட்ட கணிசமாக இது மட்டும்தான் அவங்களோட இலக்கிய தவிர, அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி கேடு கெட்டு போனால் என்ன, கனிம வளங்கள் நாசமாக போனால் என்ன, எம்சாண்டு வந்தால் என்ன, மரம் நட்டா என்ன, நடாட்டி என்ன, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளெல்லாம் அவர்களால் போக முடியாது. அப்போ மக்களோட நலன்கள்லேருந்து பேசக்கூடிய இயக்கங்கள் உருவாகணும். தனியார் சின்ன சின்ன தரப்புகள் வந்து இலக்கியங்களோ மற்ற விஷயங்களோ உருவாக்கும் போது தான் இது மாறும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பரந்தூர் விஷயத்துலேருந்து இப்போ ஜகுபர் அலி கொல்லப்பட்டதுலேருந்து இது ஒரு ஆபத்து. இப்போ முகிலன் கூட அவர் 2-3 மாதம் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. காணாம நினைச்சாங்க, காணாமல் போயிட்டாங்களா, செத்து உயிரோட இருக்காரான்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ 2-3 மாதம் கழிச்சு வழக்கு போட்டு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு ஸ்டேஷனில் பார்த்து எங்கேயோ தூக்கிட்டு வராங்க. அப்போ நாம் வந்து வாழ்கிறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது, நாம் வாழ்கிறதுக்கு தான் அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மனிதர்கள் அவர்களோட நோக்கம் வந்து தப்பு கிடையாது. முகிலனாக இருக்கலாம், இப்போ கொல்லப்பட்ட ஜகுபர் அலியாக இருக்கலாம், இன்னும் கொல்லப்பட்ட தமிழ்ச்செல்வன்லேருந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மணியிலேருந்து. அப்போ இவர்கள் என்னவா இருக்கிறாங்க, இவர்கள் நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம், அது ஒரு கேள்வி இருக்குது. இவர்களை இயக்க ரீதியாக நாம் என்னவாக பண்படுத்த போகிறோம். இன்னொன்று, நமக்கு முன்னாடி இருக்க ஜெய்ஜான்டிக்காக ஒரு டைனோசர் மாதிரி இருக்கக்கூடிய கார்பரேட்ஸை என்னவா டீல் பண்ண போகிறோம். நாம மக்கள் பக்கம் தான் நின்று பேச போகிறோம். அப்போ அது பேசுவதற்கு இந்த கார்பரேட்டுகளையும், இந்த மீத்தேன் மாதிரியான, ஸ்டெர்லைட் மாதிரியான கம்பெனி, ஸ்டெர்லைட்டுக்கு இன்டர்நேஷ்னலி அவ்வளோ பெரிய லாபி இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் யார், நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பவரே இல்லாத ஒரு ஜவஹர் அலிக்கு என்ன பொலிட்டிக்கல் பவர் இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத ஜவஹர் அலியை எந்த செட்டப், எந்த ஈகோ சிஸ்டம் காப்பாற்றும். இப்போ 4 நாள் ஆச்சு, 4 நாள் கழிச்சு கூட ஒரு பேசுபொருள் இல்லை, ஒரு டிவி சேனல்ஸில் பேசுபொருள். பரந்தூருக்கு விஜய் வர்றாருன்னு தான் பேசுபொருள். அதனால தான் நான் விஜயை கவுண்டர் பண்ணுறேன். இப்போ அதே இந்த புதுக்கோட்டையில் இங்கே இன்னொரு கனிம வளத்திற்கு எதிராக, அதாவது அந்த கொள்ளைக்கு எதிராக பேசின ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார், பேசுபொருள் இல்லை. அப்போ அது கேள்வி புரியுது. நீங்கள் எதற்காக கம்பேர் பண்ணீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுனீங்க.